ஹாய் ஹலோ வணக்கம். டைனோசரை போல் இன்னும் சில ஆண்டுகளில் காங்கிரஸ் கட்சி அழிந்துவிடும் என்று பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உத்தரகாண்டின் கார்வால் அருகே உள்ள ஸ்கவுச்சர் நகரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய ராஜ்நாத் சிங், காங்கிரஸில் இருந்து தலைவர்கள் வெளியேறுவது தொடர்கிறது. ஒருவர் பின் ஒருவராக காங்கிரஸில் இருந்து விலகி பாஜகவில் இணைந்துள்ளனர். இன்னும் சில வருடங்களில் காங்கிரஸ் கட்சியானது டைனோசர் போல அழிந்து விடுமோ என்று அஞ்சுகிறேன். இன்னும் சில வருடங்கள் கழித்து காங்கிரஸ் பெயரை கூறினால் அது யார் என்று குழந்தைகள் கேட்பார்கள். காங்கிரஸ் தலைவர்கள் தினமும் சண்டை போட்டுக் கொள்கிறார்கள். கட்சி என்பது தொலைக்காட்சியில் காணப்படும் பிக் பாஸ் வீட்டை போல மாறிவிட்டது. தினமும் ஒருவரது ஆடைகளை ஒருவர் கிழித்துக் கொள்கின்றனர். உங்கள் அனைவருக்கும் ஒன்றை நினைவூட்ட விரும்புகிறேன். காங்கிரஸை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, வேறு எந்த கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, எந்த பிரதமரை தான் நான் விமர்சிப்பதில்லை. ஆனால் பிரதமராக இருந்த ராஜீவ்காந்தி நான் 100 பைசா அனுப்பினால் மக்களுக்கு வெறும் 14 பைசா மட்டுமே கிடைக்கிறது என்று உண்மையை ஒப்புக்கொண்டார். உண்மையில் இது ஒரு மிகப்பெரிய சவால். இந்த சவாலை யாரும் எதிர்பார்க்கவில்லை, ஆனால் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். நரேந்திர மோடி பிரதமரானதும் நடைபெற்ற முதல் கூட்டத்தில் ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் ஜன்தன் கணக்கு தொடங்க வேண்டும் என்று பிரதமர் மோடி கூறினார். பிரதமர் ஏன் அனைவருக்கும் வங்கி கணக்கு தொடங்க வேண்டும் என நினைக்கிறார் என்பதை என்னால் கூட புரிந்து கொள்ள முடியவில்லை என்பதை நான் நேர்மையாக ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அன்று அவர் எடுத்த நடவடிக்கை காரணமாக இன்று மத்திய அரசு பணம் பயனாளிகளுக்கு முழுமையாக சென்றடைகிறது என தெரிவித்தார்.